பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 136வது அதிகாரம் 23வது வசனம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் நமக்காக செய்யும் எல்லா காரியங்களுக்கும் அஸ்திபாரம் அவர் நம்மேல் கொண்டுள்ள அன்பு மற்றும் கிருபை. அவருடைய இரக்கமும் கிருபையும் அவரது உண்மையையும் தயவையும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறது. நம்மிடம் பணம் இருந்தால் மட்டுமே நம்மை மதிக்கும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மால் ஆதாயம் கிடைத்தால் மாத்திரமே ஜனங்கள் நம்மை தேடுவார்கள். நாம் மற்றவர்களுக்காக தியாகம் செய்திருந்தாலும் முறுமுறுப்பையும் ஏற்ற தாழ்வையுமே நாம் திரும்ப பரிசாக பெற்றுக் கொள்கிறோம். அவர்களுடைய சுயநலம் பின்புதான் நமக்கு தெரிய வருகிறது. நம்மிடம் உதவியை எதிர்பார்த்தவர்கள் நம்மை பயன்படுத்தி கொண்டு சில காலங்களுக்கு பிறகு விலகி சென்று விடுவார்கள். நமக்கு உதவி தேவைப்படும் போது ஒருவரும் அருகில் இருக்க மாட்டார்கள். நம்மிடத்திலிருந்து உதவியை பெற்றவர்கள் நமக்கு உதவி தேவைப்படும் போது கையை விரித்து விடுவது உண்டு. நமக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கவும் கூட அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். இதே விதமான அனுபவத்தில் தான் சங்கீதக்காரன் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடியிருக்கிறார். நம்முடைய தாழ்வில் தேவனை தவிர வேறு எவரும் நம்மை நினைக்கவே மாட்டார்கள். நமக்கு பணம், புகழ், ஆறுதல் அல்லது நண்பர்கள் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடைவிடாமல் நம்மை நோக்கி பார்த்து எப்பொழுதும் நம்மே நினைவாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். நல்ல நிலைமையில் இருக்கும்போது மட்டுமல்ல, தாழ்மையான நிலைமையிலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே, ஒதுக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்படுகிற நிலைமையிலே கூட ஆண்டவர் நம்மை தேடி வந்து அன்பு காட்டி அரவணைத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய அன்பு மாறாதது. நாம் மனிதர்களை நம்பாமல் கர்த்தரை நாம் நேசித்து அவரை சார்ந்து வாழ்வோமே ஆனால் நிச்சயமாகவே அவர் நம்மை நினைத்து உயர்த்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமேன்.